ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அபி. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோவிலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக வீட்லேயே எப்படி புளியோதரை மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு புளியோதரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். இது ஓரமாக இருக்கட்டும். அப்புறமா நம்ம உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோம். அப்புறம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம சேர்த்து வச்சுருந்த எல்லாத்தையுமே இதில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, ரொம்பவுமே கருக விட்டுறக்கூடாது. இந்தளவு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் இது எல்லாமே கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இது இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே ஒரு பவுலில் கொஞ்சம் புளி ஊற வச்சுருந்தோம். அது நல்லா ஊறினதுக்கப்புறம் இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் தண்ணியை மட்டும் இது மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நிறைய எண்ணெய் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே வாங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த மசால் பொடியை இதில் சேர்க்குறோம். சேர்த்து நல்லா வறுத்துட்டு வரலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருந்த புளி தண்ணியை இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே வரணும். ஃபஸ்ட்டு நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே தண்ணியாக இருந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப தண்ணியாக இருந்த மாதிரி இருக்கும். மசாலா கொஞ்சம் வெந்து வர வர கொஞ்சம் கெட்டியாகிட்டே வரும். கொஞ்சம் நேரம் சூடு பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கெட்டியாகிட்டு வந்திருக்கு. நமக்கு இன்னுமுமே கொஞ்சம் கெட்டியாகணும். அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரணும். இப்போது முன்னாடியை விட இன்னுமே கொஞ்சம் நமக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லாவே கெட்டியாக வரும். அவ்வளோதாங்க, இந்தளவு கெட்டியாக வந்தால் போதும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது, மேலெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வருது. நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்ததுனால லைட்டாக வருது. கொஞ்சம் தாராளமாக சேர்த்துருந்தோன்னா நல்லாவே பிரிஞ்சு வரும். அப்படியே இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம சாப்பாடில் வச்சு கிளறிக்கலாம். நல்லா சுட சுட போட்டு அப்படியே நல்லா பிசைஞ்சு அப்படியே சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கோயிலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இதே மாதிரி வேறு என்ன ரெசிபிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.